காலை 6:30 மணிக்கு தொடங்கிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒட்டுமொத்தமாக 500 வீரர்கள் 836 காளைகள் களம் கண்டிருக்கின்றன. காலை 6:30 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் விறுவிறுப்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வந்தது. ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்திருக்கிறது. இந்த போட்டியில் முதல் பரிசு பொறுத்தவரையில் 19 காளைகளை அடக்கி திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், வயது 30, அவர் முதல் பரிசை பெற்று செல்கின்றார். இரண்டாவது இடத்தை பிடித்த அரவிந்த் திவாகர், அவருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் 15 காளைகளை அடக்கியிருக்கிறார். குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் திவாகர் 15 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்து அவருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் இடம் பிடித்த முரளிதரன், அவர் 14 காளைகளை அடக்கினார். அவர் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார். கார்த்திக் முதலிடம், அரவிந்த் திவாகர் 2ஆம் இடம், முரளிதரன் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதே போன்று முதலிடம் பிடித்த கார்த்திக்கு துணை முதலமைச்சர் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டிருக்கின்றது. சிறந்த காளைக்கும் பரிசு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் சிறந்த காளையாக மலையாண்டி காளை தேர்வு செய்யப்பட்டு அந்த சிறந்த காளைக்கு முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் மற்றும் பசுமாடுடன் ஒரு கன்றும் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது முடிவு பெற்றிருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு போட்டி, மதுரை ஜல்லிக்கட்டு போட்டி, அதாவது அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என வரிசையாக நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அதிக வரவேற்பு இருக்கக்கூடிய நிலையில் அதில் முதல் கட்டமாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. களத்தில் மிக சிறப்பாக விளையாடிய மலையாண்டி என்பவருடைய காளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பாக வழங்கப்பட்ட ரூபாய் 12 லட்சம் மதிப்புள்ள டிராக்டர் அவருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த மாடுபிடி வீரருக்கும் அதே போன்று காளையின் உரிமையாளருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சிறந்த மாடுபிடி வீரருக்கான 2ஆம் பரிசு இருசக்கர வாகனத்தை மதுரை மாவட்ட குன்னத்தூரை சேர்ந்த அரவிந்த் திவாகர் என்பவர் பெற்றார். அதே போன்று சிறந்த காளைக்கான 2ஆம் பரிசு இருசக்கர வாகனத்தை ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையை சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. முதல் இடம் பிடித்த, அதாவது அதிக காளைகள் அடக்கிய வீரர்கள் வரிசையாக முதல் 2, 3 இடம் என, அதே போன்று அடங்க மறுத்த காளையின் உரிமையாளருக்கு முதல் 2, 3 என தொடர்ச்சியாக பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக நாளைய தினத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியும் அதற்கு அடுத்த நாளில் அலங்காநல்லூர், உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கின்றது. இதில் முதல் கட்டமாக நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி 11 சுற்றுகள் நடைபெற்றன. காலை 6:30 மணிக்கு தொடங்கி தற்போது 6 மணி வரை என 11 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டி விறுவிறுப்பாக நடந்து முடிந்திருக்கிறது.